Hi friends, வணக்கம் and welcome back to Tamil College to Query channel. நம்ம சேனலோட first playlist என்னன்னா How Software and How Software Industry Works. இந்த playlist முடியும் போது உங்களுக்கு ஒரு full clarity கிடைக்கும். எதை பற்றினா சாஃப்ட்வேர்னா என்ன, அப்புறம் how software industries work ஆகுது, அந்த software industries-ல எவ்வளோ varieties of jobs இருக்குது அப்படின்றத பற்றி. இந்த பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா why, what and how software works in beginners terms. இந்த வீடியோ தான் வரப்போகிற வீடியோஸ்க்கு பேசிக் வீடியோ. ஸோ பார்க்கலாம் வாங்க. சாஃப்ட்வேர்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக சாஃப்ட்வேர்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேரோட பர்பஸ்க்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம வந்து சிம்பிள் டேர்ம்ஸில் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், software executes the tasks same way millions of times reliably and quickly. அப்புறம் software minimize the mistakes and errors. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேர்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன். சேம் வே, ரிலையபிளி, குவிக்லி அண்ட் மினிமைஸ் த மிஸ்டேக்ஸ் ஆர் எரர்ஸ். ஓகே, இதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்களேன். ஆன்லைன் பேங்கிங், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கில் இப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து சோர்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த ப்ராசஸை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. தட்ஸ் கால் சேம் வே. அப்புறம் ரிலையபிளி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் அமௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து ரிலையபிளாக இருக்கணும் எப்போவுமே. அப்புறம் குவிக்லி. இப்போ ஆன்லைன் பேங்கிங்லாம் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பேங்க்கு போவோம், செலான் ஃபில்அப் பண்ணுவோம், கேஷியர் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நடக்கும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அப்புறம் மினிமைஸ் த மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம ரெப்பிட்டேட்டிவாக ஹியூமனில் பண்ணும்போது தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆர் எரர்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ இதை வந்து சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக மினிமைஸ் பண்ணும். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் லைன் இன் ஃபுட் ஃபேக்ட்ரிஸ். இப்போ ஒரு சிப்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஒரு பைப்லைன் வச்சுருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ரா பொட்டேட்டோவை வந்துட்டு ஒரு 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 இடத்துல போடுவாங்க. அது நிறைய ஸ்டேஜஸ்க்கு போயிட்டு ஃபைனலாக ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வெளியில் வரும். ஸோ இந்த ஃபுல் பைப்லைனையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ் பண்ணுறது சாஃப்ட்வேராக தான் இருக்கும். அப்புறம் அடுத்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் பண்ணுறோம். அப்புறம் எந்த ஒரு டெலிவரியாக இருந்தாலும் வி ஆர் கெட்டிங் டு அவர் டோர் ஸ்டெப். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு 3.6 பில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்காங்களாம், ப்ளஸ் 61.6 மில்லியன் டெஸ்க்டாப்ஸ் செல் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஃபைனலாக எவ்ரி திங் இஸ் மேனேஜ்ட் ஆர் ரன் பை அ சாஃப்ட்வேர். எதுக்காக சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது சாஃப்ட்வேர்னா என்னென்னு பார்க்கலாம். Software is a collection of instructions and data that tells a computer how to work. இதுதான் typical definition of a software. In other terms பார்த்தீங்கன்னா software is an invisible component of a computer system that makes it possible for you to interact with the computer's physical components. Software allows you to communicate with desktop, smartphones and tablets, etc. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. இங்கே வந்து இன்விசிபிள் காம்பனண்ட் அப்படின்னு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. பட் அதர் ஃபீல்ட் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை சிவில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ கேன் விஷுவலி see it what happens. இப்போது ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது இக்னைட் ஆகி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும்
அண்டர்லைனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியுது. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே இன்விசிபிள் காம்பனண்ட்னு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிஸ்டமில் வந்துட்டு அந்த அந்த பர்டிகுலர் இமேஜையோ இல்லை டாக்குமெண்ட்டையோ ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படின்னு கமாண்ட் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட்னு கமாண்ட் கொடுத்தோன்னே இந்த நெக்ஸ்ட் செகண்டில் வந்துட்டு பிரிண்டர்லேருந்து அந்த டாக்குமெண்ட்டு பிரிண்ட் ஆகி உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வெளியில் வருது. ஸோ அந்த பிரிண்டர் வந்து வயர்ட் பிரிண்டராக இருக்கலாம், இல்லை வயர்லெஸ் பிரிண்டராக இருக்கலாம், அது எது வேணா இருக்கலாம். பட் நீங்கள் இங்கே கமாண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பியாக வருது. ஸோ நீங்கள் இங்கே பிரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அங்கே ஹார்ட் காப்பி வெளியில் வரதுக்கும் இன்பிட்வீனில் நிறைய திங்ஸ் வில் ஹேப்பன். அது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இன்விசிபிள் காம்பனண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இன் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸில் உங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வை சாஃப்ட்வேர், அப்புறம் வாட் இஸ் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். இப்போது என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதை ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டைப்புக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்னா, யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ். எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உங்களையும் ஃபிசிக்கல் காம்பனண்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறதும், மவுஸ் கிளிக்ஸ் பண்ணுறதும், அப்புறம் ஸ்க்ரீனில் விஷுவலைஸ் ஆகுறது, அப்புறம் ப்ராசஸரில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகுறது, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர்லாம் எண்ட் யூசரையும் ஹார்ட்வேரையும் கனெக்ட் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணுதோ அதெல்லாம் வந்துட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ், அசெம்பிளர்ஸ், டிவைஸ் டிரைவர்ஸ், இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நீடை தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேங்கிங், ஆன்லைன் ஷாப்பிங், சோஷியல் மீடியா, இது எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு வரும். மெஜாரிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர்லி 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ இங்கே எதுக்கு நான் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஜாப்ஸும் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் எனி ஆஃப் தீஸ் 2 சாஃப்ட்வேர் டைப்ஸ் தான். ஸோ சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்குது, என்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி. இப்போது ஹவ் சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்ப்போம். 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹவ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் டுகெதர் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள், print a document which has hi friends welcome to Tamil College to Career Channel அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக அந்த வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படின்னு கமாண்ட் கொடுப்போம். பிரிண்டரில் நமக்கு ஹார்ட் காப்பி பிரிண்ட் ஆகி வந்துடும். முன்னாடி நான் வந்து சாஃப்ட்வேர் இஸ் அன் இன்விசிபிள் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மெயின்லி ஃபார் 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து இமேஜினரி ஃபேக்டர், இன்னொன்று வந்துட்டு அன்இமேஜினரி ஃபேக்டர். இமேஜினரி ஃபேக்டர் என்னென்னா, பிரிண்ட் கமாண்ட் அப்புறம் பிரிண்ட் ஆகி வர பேப்பர் வந்துட்டு யூ கேன் விஷுவலி see it. நீங்கள் வந்து இமேஜின் பண்ண முடியும் அதை. பட் அன்இமேஜினரி ஃபேக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி பிரிண்டருக்கு கம்யூனிகேட் ஆகி ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆகி வெளியில் வருது. இது முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இந்த கமாண்டுக்கும் பிரிண்ட் கமாண்டுக்கும் பிரிண்டருக்கு இன்பிட்வீனில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அதை வந்து நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதை தான் நான் வந்து இங்கே வந்து ஒரு அன்இமேஜினரி ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வயர்டு பிரிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிசிலேருந்து பிரிண்டருக்கு வந்து ஒரு ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். எப்படி வந்து இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்துட்டு டீகோட் ஆகி அந்த ஒயர் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகி பிரிண்டரில் போய் அதை எப்படி பிரிண்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேப்பரில் பிரிண்ட் பண்ணுது, இதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிபிக்கல் ஒரு ஸ்டாக்காக இருக்கும்
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் நம்ம யூசர் இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவாக இருந்ததுன்னா பிரிண்ட்னு கமாண்ட் கொடுக்குறோம். அந்த பிரிண்ட் கமாண்ட் கொடுத்தோன்னே அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அது உள்ளுக்குள்ள நிறைய நடக்கும். பட் ஐ வில் நாட் கோ இன்டு டீடைல்ஸ். பட் அந்த கமாண்டை வந்து இன்டர்பிரட் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு பிரிண்டருக்கு தேவையான கமாண்டாக பாஸ் பண்ணும். ஸோ அப்புறமா தான் நமக்கு அந்த பிரிண்டரில் வந்து பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டாவது பிளாக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது. இதுதான் வந்து நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ். இது வந்து டிப்பிக்கலாக நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிறது தான். பை அ ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரம் ஆன்லைன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை சர்ச் பண்ணுவீங்க ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு. அப்புறமா நிறைய ஃபோன்ஸ் லிஸ்ட் ஆகும். அதில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஃபியூ ஃபோன் செலக்ட் பண்ணுவீங்க. ஃபியூ ஃபோன் செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் பார்ப்பீங்க. ஃபைனலாக வந்து ஒரு ஃபோனை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜை ட்ராக் பண்ணுவீங்க. ஃபைனலாக வந்து அது உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அது டெலிவர்ட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டெப் இஸ் அ பீஸ் ஆர் மாடியூல் ஆஃப் அன் end-to-end application software which communicates internally and provides a good experience to the users. இது வந்து பார்த்தீங்கன்னா typical application software stack. ஃபியூச்சரில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷலைசேஷன் பிளேலிஸ்ட்டாக நிறைய வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா டெக்னாலஜிஸ், மெஷின் லேர்னிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், க்ளவுட் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் நிறைய பிளேலிஸ்ட் பண்ண போகிறோம். அங்கே வந்து இந்த பற்றின டாபிக்ஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் டு சம்மரைஸ், வை சாஃப்ட்வேர், வாட் இஸ் சாஃப்ட்வேர், எதனால் வந்து நம்ம இன்விசிபிள் காம்பனண்ட்னு சொன்னோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு 2 எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹவ் ஒர்க்ஸ் டுகெதர் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டிபிக்கல் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஐ ஹோப் பை நவ் உங்களுக்கு ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். We'll talk to you soon with another video. நன்றி.